அந்த அவை எப்படி வரும்? மதில் மேல் வருமாம், அது திருடனை போல வருமாம், அது பலகணி வழியாக வரும் என்று சொல்லி யோவேல் எழுதப்பட்டிருக்கிறது. வியாதிகள், கொள்ளை நோய்கள் எப்படி வரும்? பலகணி வழியாக. வாசிக்கிறேன், கேளுங்கள். யோவேலின் புஸ்தகம் 1 அதிகாரம் 2 அதிகாரம். யோவேல் 2 அதிகாரம். அது பலகணி வழியாக திருடனை போல வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோவேலின் புஸ்தகம் 2 அதிகாரம் 9 வசனம் படிங்கள். யோவேல் 2:9. அதில் எழுதப்பட்டது, அவைகள் பட்டணங்கள் எங்கும் செல்லுமாம். பாருங்கள், 120 நாடுகளிலே இது சத்தியம், இது உண்மை, பொய் சொல்லாத ஒரு தெய்வன். அவர் வாக்குரைத்தவர், வாக்கு மாறாதவர். அவர் சொல்லுகிறார் என்றைக்கு எழுதப்பட்ட ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை, அவைகள் தேசங்கள் எங்கும் மதில் மேல் ஓடும், வீடுகள் மேல் ஏறும், பலகணி வழியாய் திருடனை போல அது நுழையும். வேதம் சொல்கிறது, அந்த நாட்களிலே பூமி அதிருமாம். அடுத்தபடி அன்பானவர்களே, வானங்கள் அசையுமாம், சந்திரன் இருண்டு போகுமாம், நட்சத்திரங்கள் ஒளி மங்குமாம். அந்த நாள் 11 வசனம் பயங்கரமாயிருக்கும், அதை சகிக்கிறவன் யார்? அன்பானவர்களே, யோவேலுடைய தீர்க்கதரிசன வார்த்தைகள் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இவைகள் மத்தியிலே அவர் சொல்கிறார், ஆதலால் நீங்கள், யோவேல் 2:12, பக்கம் 1061, ஆதலால் நீங்கள் இப்பொழுதே அழுகையோடும் உபவாசத்தோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இதயத்தோடும் ஆண்டவர் அதிகமாய் தேடுங்கள். இந்த விடுமுறை நாட்களிலே, இந்த ஆண்டு கொடுத்திருக்கிற இந்த சமயங்கள், பிள்ளைகள் வீடுகளில் இருக்கிறீர்கள், அநேக ஆசிரியர்கள் வீடுகளில் இருக்கிற ஒரு வாய்ப்பு. நாட்களில் அதிகமாய் ஆண்டவரை தேடுங்கள். அன்பானவர்களே, அந்த தேடும்போது ஒரு மாபெரும் வெற்றி. 2வது குறிப்பை நான் 91 சங்கீதத்திற்கு திரும்ப சொல்ல விரும்புகிறேன். அடுத்த வார்த்தை அவர் சொல்லுகிறார், இந்த வார்த்தை இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, அந்த வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அங்கே வருகிற சில ஆபத்துக்களை பற்றி எழுதியிருக்கிறது. 91 சங்கீதம், the danger in our life, இந்த வாழ்க்கையில் வருகிற ஆபத்துக்கள். 91 சங்கீதம் 3 வசனம், வேடன் எதுக்கு வருகிறான்? உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்க. வேடன் உதவி செய்ய வரவில்லை. வேடன் வருவான் எதற்காக தெரியுமா? உன் உயிரை மாய்க்க, உன்னை கொல்ல. வேடனுடைய வேலையா இதுதான். சத்துரு ஒரு வேடன். அடுத்து கண்ணிகள். கண்ணிகள் என்பது கண்களுக்கே புலப்படாது, இதான் வைரஸ். கண்ணிகள் என்ற வார்த்தை கண்களுக்கே புலப்படாது, அதான் வைரஸ். அந்த வார்த்தை சொல்கிறது கண்ணிகள். இட் cannot be seen. வைரஸை பார்க்க முடியல. அது எப்படி வருது? காற்றிலே வருது என்று சொல்லுகிறார். எப்படி ஆனாலும் கண்ணிகள்